மகேஷ், என்ன பேச்சு பேசுற? அந்த புள்ள கஷ்டப்பட்டு விளையாண்டு ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு வந்திருக்கு. அத போய் ஜாலியா சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்ற? ஐயா சாமி, நீங்க பேசுற எல்லாத்துக்கும் என்னால விளக்கம் கொடுத்துட்டே இருக்க முடியல. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? இவ ஜெயிச்ச கப்போ பணமோ எதுவுமே எனக்கு வேண்டாம். இது எல்லாத்தையும் உடனே போய் திருப்பி கொடுத்துட்டு வர சொல்லுங்க. மகேஷ், புரிஞ்சுதான் பேசுறியா? நீ என்ன பேசுற? அது மரியாதையா இருக்குமா? ஓ, இப்ப இது ரொம்ப மரியாதையா இருக்கா? இத பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் முடிவு எடுத்துட்டேன். இந்த கப்பு இந்த வீட்டுல இருக்க கூடாது. இவ ஜெயிச்ச பணமும் தேவையில்லை. ரெண்டையும் போய் திருப்பி கொடுத்துட்டு வர சொல்லுங்க. இதுதான் என்னோட முடிவு. இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா என் புள்ளைய கேட்டுக்கோங்க. உங்க மாமா வந்துட்டாரு, எந்திரி. இப்பவே லேட் ஆயிருச்சு. என்னங்க, போலாமா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்ட மாத்தணும்ல. ஐயோ மாமா, என்னாச்சு மாமா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அப்படியே அவன் என்ன பண்ற மாதிரி? என்னங்க ஆச்சு? அப்பா என்னாச்சுப்பா? என்ன சொல்றதுன்னு புரியல பெரியவனே. என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகணும்னு ஆசையா இருந்தேன். எல்லாமே நாசமா போச்சு. எல்லாத்தையும் மண்ணள்ளி போட்டா. என்னங்க சொல்றீங்க? என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் உன்ன அப்பா 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 வேணாப்பா அப்பா, விடுங்கப்பா. இவளால, இவ பெத்த பிள்ளையால என் பையனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கெட்டு போச்சு. இதுக்கு மேல எப்படியா பொறுமையா இருக்க முடியும்? எப்படி பொறுமையா இருக்க முடியும்? இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேன். எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டேன். ஆம்பளையும் பொம்பளையும் சம்மா நடத்துறேன்னு சொல்லி மனசுக்கு ஒப்பளையலான்னு நடிச்சனேன். இந்த உலகத்துல ஆம்பளைகள்லாம் வசதி, பொம்பளைய ஆம்பளை காலு கீழே தான் நம்பிட்டு இருந்தேன். அதுல உறுதியா இருந்தேன். கடவுள் இந்த உலகத்துல படைக்கும் போது அப்படித்தான் படைச்சிருக்கான். ஆம்பளை வசதி, பொம்பளை தாழ்த்தின்னு. அதை மாத்தினா இந்த உலகமே அழிஞ்சு நாசமா போயிடும். பொம்பளைகளை பொறுப்பை கொடுத்தா என்ன ஆகும், அது எப்படி நாசமா போங்கிறதுக்கு அகிலாண்டீஸ்வரி தான் உதாரணம். அந்த நாசமா போறவ என் கனவுல நெருப்பள்ளி கொட்டிட்டாடா. மாமா, என்னாச்சு மாமா? என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொன்னாதானே எங்க எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சு என்ன கிழிக்க போறேன்? பொம்பளை பிள்ளைங்க அடை கொடுக்கறமா வீட்டுல இல்லாம இப்படி ஆடி தெரிஞ்சா? மாட்டுக்கு வாழை எது கலந்து வச்சிருக்கான்? அது இல்லாம மாட்ட மாட்டா பொம்பளை எல்லாம் பெருசுன்னு தலையெடுத்து ஆடுனா அந்த அகிலாண்டேஸ்வரி மாதிரி தானே எல்லாரும் நடத்துக்குவீங்க. இதுதாண்டி என் வீட்டு பொம்பளைகளை கட்டுப்பாடா வச்சிருந்தேன். காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இதோ 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 இந்த நிக்கிறாள் இவ முகத்துக்கு இவ காலெல்லாம் கழுவ வேண்டியதாயிடுச்சு. அப்பா, அவங்க ஏதாவது கோவமா பேசினாங்களாப்பா? கோவமாவா? என்ன மரியாதை இல்லாம பேசிட்டா பெரியவனே. என்னப்பா சொல்றீங்க? அது மட்டும் இல்லப்பா, இந்த கல்யாணம் நடக்காது, நிச்சயார்த்தம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. இவ என்ன எனக்கு பொண்ணு கொடுக்கறது? இவளை விட 10 மடங்கு பெரிய பணக்கார வீட்டுல நான் சம்மதம் பண்ணுவேன். இந்த ஊர்லயே இவ ஒருத்தி தான் பணக்காரியா? அப்பா என்னப்பா இது? அவங்க தானே கூப்பிட்டாங்க, அவங்க தானே சம்மதம் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. இப்பயும் திடீர்னு வேணான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதான் பெரியவனே நானும் கேட்டேன். அந்த பொம்பளை என் பையன் மேல இல்லாதையும் போல தூக்கி பழிய போடுறா. இதோ என் பையன் அந்த மகேஸ்வரி பொண்ணை லவ் பண்றானா? அப்படி ஒரு பழிய தூக்கி போறாயா? அவ கையை பிடிச்சிட்டு ஊரையே சுத்தினானா? அதை விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டாலாம். என்ன திமிரா பேசுறா தெரியுமா? நாக்கப்படுங்கிற மாதிரி அவளை கேட்டேன்டா. என் பிள்ளை எப்படி தப்பா சொல்லுவேன்னு செருப்புல அடிச்ச மாதிரி கேட்டேன்டா.
அப்ப பொண்ணு நம்ம வீட்டுல நிம்மதியா வாழாதான். பொம்பளைகளை அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கணும். என்கிட்டயே சொல்றாப்பா, எவ்வளவு தைரியம் அவளுக்கு.